ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ருமாலி ரொட்டியும் சிக்கன் கோஃப்தா கறியும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ருமாலி ரொட்டி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த உப்பு மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 ml அளவுக்கு பால் தேவைப்படும். இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெய் வந்து மாவு கூட நல்லா சேரணும், அந்தளவுக்கு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்பவும் தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ நல்லா அடித்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம், அப்போ தான் ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு நம்ம தடவி இதை வந்து மூடி போட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா ஊறிடும். நம்ம ரொட்டி செய்யும் போது நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் ஊற வைக்கணும். இப்போ ஒரு 1/2 கிலோ சிக்கனை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இதுக்கு வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கல. அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிளகாத்தூள்லாம் சேர்க்க வேணாம், நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா, கறி மசாலா இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கையை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி நம்ம வச்சிடலாம். நம்ம தயிர் சேர்த்து பிசைகிறதுனால சிக்கன் வந்து ரஃப்பாக இருக்காது, அப்படியே உருண்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் தயிர் சேர்த்து நான் பிசைய சொன்னது. இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை ஒரு 1/2 கப் பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வந்து இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் உடனே கரண்டி போட்டு கிளறக்கூடாது, ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விடுங்க. 3 நிமிஷத்தில் லைட்டாக உருண்டை வந்து வெந்த மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம கரண்டி வச்சு திருப்பும் போது உருண்டை உடையாமல் அழகாக வரும். நீங்கள் எடுத்தோடனேவே கரண்டியில் திருப்பி விட்டிங்கன்னா உருண்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகவும் மறுபடியும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம இந்த கடாயிலேயே தான் நம்ம கோஃப்தா கிரேவி செய்ய போகிறோம். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்னதாக ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறம் சின்னதாக ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய தக்காளியாக 2 இருந்ததுனால அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தக்காளி விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது வந்து சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு தக்காளியை வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் விதையை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச முந்திரி வந்து பாலில் ஊற வச்சுருந்தோம், அதையும் நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். அரைச்சதை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம உருண்டை போட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஊறி வரும்போது முந்திரி போட்டிருக்கிறதுனால நல்லாவே திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து ருமாலி ரொட்டிக்கு மட்டும் இல்லை, பரோட்டா அப்புறம் ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். நம்ம சிக்கன் கோஃப்தா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி கண்டிப்பாக ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கூட செஞ்சு கொடுங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம பரோட்டாவுக்கு புல் பண்ணி எடுப்போம்ல, அது மாதிரி இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி ஒரே சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கலாம் கட்டையில், நம்ம தேய்க்கிற சப்பாத்தி கட்டையில். இப்போ ஒரு மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இது வந்து சின்ன அளவுக்கு தேய்ங்க, சின்ன சைஸ்க்கு. நம்ம இதில் வந்து எண்ணெய் தடவி மறுபடியும் மேலே போட்டு தேய்க்க தான் போகிறோம். அதனால் லைட்டாக இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இதே மாதிரி இன்னொன்றும் தேய்ச்சிக்கலாம். இப்போ தேய்ச்சதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கையில் தடவிடுங்க. தடவிட்டு நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்ச இன்னொரு ரொட்டியையும் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இதை வந்து எவ்வளவு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல மெலிசாக தேய்ங்க. நான் சின்ன சின்னதாக எடுத்துருக்கிறதுனால கட்டையிலேயே தேய்க்கிறேன், இல்லைன்னா நம்ம டைல்ஸில் கூட தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் காய வச்சுருக்கோம், அதில் வந்து நம்ம சேர்த்துட வேண்டியது தான். இது ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது. ரொம்ப கலர் வர மாதிரி இருந்தால் அப்படியே ஒரு மாதிரி மொறு மொறுன்னு ஆகிடும். அது வந்து உங்களுக்கே தெரியும். லைட்டாக வெந்தாலே போதும், இது உடனே வெந்துடும். இது ஒரு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும் நல்லாவே. இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோன்னே உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வரவும் நல்லா தோசைக்கல் கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி விடுங்க. இது நல்லா உப்பி வரும். உப்பி வந்து நல்லா நம்ம 2 தான் தேய்ச்சோம்ல, அது நல்லா பிரிஞ்சு வரும், கலண்டுட்டு வரும். அப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா கலண்டுட்டு வரும். உடனே நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்துடணும், இல்லாட்டினா ரொம்ப மொறுமொறுன்னு ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த சூட்டோடையே எடுத்து இந்த மாதிரி நல்லா மடித்து போட்டுருங்க. மடித்து ஒரு ஹேட் பேக்கில் போட்டு வைக்கலாம், இல்லைனா ஈரத்துணி லைட்டாக ஈரத்துணி இல்லைனா வெள்ளை துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லாவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.